ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தாய் தந்தை நீரே. The Father knows. வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 18 அத்தியாயம் 9 முதல் 14. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணிய சிலரை குறித்து அவர் ஓர் உவமையை சொன்னார். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனிதரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இன்றைய மனன வசனம் மத்தேயு 7:7. கேளுங்கள், கொடுக்கப்படும்; தேடுங்கள், கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், திறக்கப்படும். Ask and it will be given to you. Seek and you will find. Knock and it will be opened to you. நேற்றைய தினத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் நாம் துவங்கி அந்த பிரசங்கத்தில் பெரும்பாலான பகுதி அல்லது அந்த பிரசங்கத்தில் முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்தது ஜெபத்தை பற்றி என்று சொன்னோம். எனவே மலை பிரசங்கத்தை ஜெபத்தை பற்றிய ஒரு பிரசங்கம், மன்றாட்டு சொற்பொழிவு என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நாம் கவனித்தோம். இந்த மன்றாட்டு சொற்பொழிவிலே, இந்த ஜெப பிரசங்கத்திலே ஜெபத்திற்கு ஆதரவாக ஆலோசனையாக அமையக்கூடிய வசனங்களை நேற்று நாம் தியானிக்க துவங்கினோம். இன்றும் அந்த வசனங்களை தொடர்ந்து தியானிப்போம். மத்தேயு 5:44. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கிறிஸ்தவ வாழ்வில் கீழ்ப்படிந்தால் களிப்பு, மறுத்தால் களைப்பு. கிறிஸ்துவின் கட்டளைகள் அநியாயமானவைகளோ சாத்தியமற்றவைகளோ அல்ல. நம்மை விரோதிப்போருக்காக ஜெபிக்க துவங்கியதும் அவர்களை நேசிக்க தேவையான தேவ அன்பு நம்மீது பொழியப்படும். வேண்டுமென்றே பிரியமானவர்களே, தேவன் நம்மை கடினமான சிலரோடு வைக்கிறார். பயிற்சியில் அது ஒரு முக்கிய பாடம். எதிர்ப்பும் புரியாமையும் உள்ள சூழலுக்கு போதுமான கிருபையை நாம் ஜெபிக்கும் போது பெற்றுக்கொள்கிறோம். ஒருவருக்காய் நாம் ஜெபிக்கும் போது அவர் மீதுள்ள கசப்பு கரைந்துவிடும். அடுத்த முக்கிய வசனம் மத்தேயு 6:5-6 உண்டு. நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் மனிதர் காணும்படி ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் நுழைந்து உன் கதவை பூட்டி மறைவில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. மற்ற ஆன்மீக பழக்கங்களை விட ஜெபத்தை மிக எளிதாக வெளிப்பகட்டுக்காய் செய்துவிட முடியும். தினமும் இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தெரிவது பரிசேயத்துவம். மனித புகழ் நாடினால் வேறொன்றும் கிடைக்காது. ஜெப வாழ்வு வெறும் பொருட்காட்சியாகிவிடும். ஜெபிப்பதற்காக
சந்தடியற்ற ஓர் ஒதுக்கிடம் தேவை என்பது இயேசுவின் போதனை. ரகசியமாய் ஜெபிப்பதே ஜெபிப்பதின் ரகசியம். The secret of praying is praying in secret. அந்தரங்க ஜெபம் நமது அரங்க வாழ்வை ஆசீர்வதிக்கும். அந்த நாட்களிலே இயேசு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உன் கதவை பூட்டி என்று சொன்னார். இந்த நாட்களிலே இயேசு அதே வார்த்தைகளை சொல்லி இருப்பாரானால், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் மொபைல் செல்போனை ஆஃப் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற போன் ரிசீவரை எடுத்து டிஸ்என்கேஜ் பண்ணுங்கள் என்று சொல்லியிருப்பார். அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இன்னொரு முக்கிய வசனம் மத்தேயு 6:7-8. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு தெரியாததை அவருக்கு தெரிவிப்பதல்ல ஜெபம் என்பது. மாறாக அது நமது உணர்வுகளை குழந்தையை போல தந்தையிடம் கொட்டுவதாகும். எளிய ஜெபங்கள் மகிமையானவை. Simple prayers are sublime and profound. ஆயக்காரனின் ஜெபம் எத்தனை மகிமையானது என்று பாருங்கள். தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அவ்வளவுதான். குழந்தையின் தேவை அனைத்தும் தந்தைக்கு நன்றாய் தெரியும். ஆனால் குழந்தை கேட்பது அவருக்கு மனக்குளிர்ச்சி. அதுதான் உறவுக்கு உயிரூட்டுகிறது. சேய்க்கு பால் கொடுக்க வேண்டிய வேளையை தாய் அறிவாள். ஆனாலும் அழுகுரல் கேட்டதும் அணைத்தூட்டுவாள் அல்லவா? அதுதான் ஜெபம். மதுரையை சேர்ந்த சீமோன் ஐயர் அவர்கள் கீர்த்தனையிலே ஒரு பாடல் இயற்றி இருக்கிறார்கள். உண்மை மனதோடு உன்னை கெஞ்ச, உலகெண்ணமெல்லாம் அகற்றி உரிமையே மிஞ்ச, தொன்மை ஆயக்காரன் போல் அஞ்ச, பவதோஷம் அகல திருரத்தம் உள்ளிஞ்ச. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்பதும் தேடுவதும் தட்டுவதும் தான் ஜெபம். கொடுப்பதும் நம்மை கண்டடைய செய்வதும் திறந்து விடுவதும் தான் தேவன் நமக்கு அளிக்கிற பதில். எங்கள் மகாபிரிய தேவனே, நீர் எங்கள் தாயும் எங்கள் தந்தையுமானவராய் எங்கள் தேவைகளையெல்லாம் நாங்கள் சொல்லுவதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறீர் என்கிற சத்தியத்தை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு போதித்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இவ்வளவு அருமையான அன்பு நிறைந்த ஒரு தேவனை எங்கள் சொந்த தேவனாக பெற்றிருப்பது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் வீண் வார்த்தைகளினாலும் வீண் காரியங்களினாலும் குழப்பிக்கொள்ளாதபடி கர்த்தாவே, எளிமையாக ஆனால் மகிமையாக ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற உரையாடலாகவே அதை நாங்கள் எப்பொழுதும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கேட்க தவறிய எங்களுடைய பாவத்தை மன்னியும், தேட தவறிய எங்கள் பாவத்தை மன்னியும், தட்ட தவறிய எங்களுடைய பாவத்தை மன்னியும். ஜெபத்திலே உம்மிடத்திலே காரியங்களை கொண்டு வராமல் நாங்களாக அவைகளை சமாளிக்க எண்ணி அதையும் இதையும் செய்து எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ குழப்பங்களை நாங்கள் கடந்த காலங்களிலே ஏற்படுத்தி இருக்கிறோம். அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரிடத்திலே ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எடுத்து சென்று அவருக்கு தெரியப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்படியே எங்களை வழிநடத்தும். ஜெபத்தை கேட்கிறவரே, மறுபடியுமாக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாழ்க வாழ்க என்று உம்மை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.